ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி. ஆணவத்தின் வீழ்ச்சியா, தர்மத்தின் வெற்றியா? ஸ்ரீராமரிடம் எதிராளியாக இருப்பவர்கள் கூட அவரை புகழ்ந்து பேசினார்கள் என்றால் ஸ்ரீராமர் உத்தமருக்கெல்லாம் உத்தமராக வாழ்ந்திருக்கிறார். தேவ மகளிர், நாக மகளிர், மற்ற பெண்கள் அனைவரும் கணவருடன் சேர்ந்து உயிர் துறந்த மண்டோதரியை வாழ்த்தினார்கள். தசரதன், வாலி இறந்த பொழுது அவர்களின் மனைவிமார்கள் இறக்கவில்லை. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். மண்டோதரியின் குடும்பத்தில் அனைவருமே இறந்துவிட்டார்கள். அதனால் மண்டோதரியும் உயிர் துறந்தாள். ஸ்ரீராமர் ராவணனை மட்டும் கொல்லவில்லை, அநீதியை கொன்றார், அதர்மத்தை கொன்றார், அகம்பாவத்தை கொன்றார். ராவணன் ஒரு முறை தேவலோகத்தில் உள்ள ரம்பை, ஊர்வசி, மேனகை இவர்களை கடத்தி வந்து அவர்களின் கற்பையும் சூறையாடினான். அவர்களின் மனக்குமரல் பிரம்மாவையே உலுக்கியதாம். பிறகு ராவணன் வரம் வேண்டும் பொழுது, உன்னை விரும்பாத பெண்ணை நீ தொட்டால் உன் தலை வெடித்து உன் உயிர் பிரியும் என்று சபித்தார். அந்த சாபமே சீதையையும் மற்ற பெண்களையும் பாதுகாத்தது. ராவணன் மனிதர்களை அற்ப மனிதர்களாக எண்ணினான். அதனால் மனிதர்களை தவிர வேறு எவராலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை கேட்டான். அதை கொடுத்த பிரம்மாவை மதித்து, அந்த வரம் கொடுத்த பிரம்மாவை மதித்து ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீராமராக மனித அவதாரம் எடுத்தார். புண்ணியம் குறைந்து சொர்க்கத்திலிருந்து கீழே விழுந்தது போல் ராவணன் வீழ்ந்து கிடந்தான். ராவணன் காமமுற்றான், அதனால் பாவமுற்றான், அறம் துறந்தான், பிறகு உயிர் துறந்தான். என்றும் பழி சுமந்தான். தர்மம் வெற்றி பெற்றது. திருமணத்தின் போது மணமக்களை அந்தணர் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற மந்திரங்களை சொல்லி வாழ்த்துவார். அதன்படி அந்தணருடைய கடமை நிறைவு பெறும். அதன்படி வாழ்வது கணவன் மனைவியின் கையில் உள்ளது. அதேபோல் குருவானவரும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற தத்துவங்களையும் கற்றுக் கொடுத்து வாழ்வில் நல்வழி காட்ட வேண்டும் என்ற போதனைகளையும் சொல்லிக் கொடுப்பதோடு குருவின் கடமையும் நிறைவு பெறும். குல குருவான வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கும் மற்ற அனைவருக்கும் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு கூறினார், நீங்கள் எனக்கு தட்சிணையை தர வேண்டும் என்று. என்னவென்றால், இங்கு கற்றுக்கொண்டபடி நீங்கள் உன் வாழ்க்கையில் நீங்கள் அனைவரும் வாழ்ந்து காட்டுவதே நீங்கள் எனக்கு தரும் காணிக்கையாகும் என்றார். ஸ்ரீராமருமே அதன்படி வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டி குருவிற்கு காணிக்கை செலுத்தினார். அதையே ஸ்ரீ வள்ளுவரும் கூறுகிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கூறுகிறார். ராவணனின் வீழ்ச்சி, தர்மம் வெற்றி பெற்றது. நன்றி, வணக்கம்.